Subscribe now and press the bell icon. Never miss an update. Dear friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 17 வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சரியா, அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். சரியா, ரெண்டு ஊரில் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெண்டு ஊரில் வந்து ஒரு ஊரில் 9 ஒரு ஊரில் 8 போஸ்ட்டும் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது விஷயமா இப்போது நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக என்னென்னா இந்த வீடியோ வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். சரியா, ஸோ வேலை இல்லாத கஷ்டம் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம்னு இப்போ நான் வந்து நிறைய இடத்துல அனுபவிச்சிட்டேன். சரியா, அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் இன்ஜினியரிங் வந்து ட்ரைனிங்காக சேலரியோட ட்ரைனிங்லாம் நிறையா போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி எல்லா வீடியோ உங்களுக்கு இல்லாட்டாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா, உங்களுக்கு பிடிக்காட்டாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, எல்லோரும் வந்து சின்ன போஸ்ட்டே வந்து எல்லோரும் பார்க்குறீங்க. வியூஸ் வந்து சின்ன போஸ்ட்டை தான் பார்க்குறாங்க. ஆனால் பெரிய போஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிகிரி முடித்தவங்க ஏன் ஓஏ போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க? டிகிரி முடித்தவங்க வந்து கொஞ்சம் டிகிரி சம்மந்தமான போஸ்ட் வந்தாலும் அதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். சரியா, கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரியா, ஸோ இந்த வீடியோ வந்து அரைகுறையாக பார்க்காதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரியா, ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு ஊரில் வந்து மொத்தம் 17 போஸ்ட் இருக்குது. அது விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஊர்லன்னா ஃபஸ்ட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டையில் ஊரில் வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் தேவைப்படுது. பாருங்கள், பப்ளிஷ் டேட் வந்து 14/10 நேற்று தான் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பரு 4/12/10 இப்படி போட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் சரியா நிலக்கோட்டை வட்டத்தில் காலியாக உள்ள 8 கிராம உதவியாளர் பணியிடத்திற்கு தகுதி உள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று கலெக்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டத்தில் 8 கிராம உதவியாளர் பணியிடத்திற்கு வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அது இடஒதுக்கீடு என்னென்னு பார்த்துருக்காங்கன்னா, மட்டப்பாறை கிராமம் பொது பிரிவு பெண்கள் மட்டும், முன்னுரிமை அற்றவர்கள். சரியா, மட்டப்பாறை கிராமம் பொது பிரிவு பெண்கள் முன்னுரிமை அற்றவர்கள். சரியா, அடுத்து சித்தர்கள் நத்தம் கிராமத்தில் பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம்கள் நீங்களாக. சரியா, பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் நீங்களாக. சரியா, பிசியில் பொதுவில் முன்னுரிமை உள்ளவர்கள். சரியா, பொதுவில் முன்னுரிமை உள்ளவர்கள் இந்த 2 இருக்குது. அதுக்கு வந்து குள்ளலக்குண்டு கிராமம் அதில் பொதுப்பிரிவு பொது முன்னுரிமை உள்ளவர்கள். சரியா, வீடு கிராமம் எஸ்சி பொதுப்பிரிவு முன்னுரிமை அற்றவர்கள். மல்லனம்பட்டி கிராமம் எம்பிசி டிஎன்சி பெண்கள் மட்டும், முன்னுரிமை அற்றவர்கள். மாலைய கவுண்டன்பட்டி கிராமம் பிசி பிற்பட்ட முஸ்லீம்கள் நீங்களாக, பொது முன்னுரிமை அற்றவர்கள். அடுத்து குன்னவாரன்கோட்டை பொதுப்பிரிவு பொது முன்னுரிமையற்றவர்கள். அதுக்கடுத்து கணவாய்ப்பட்டி கிராமம் எஸ்சி பெண்கள் முன்னுரிமையற்றவர்கள். ஸோ இந்த கிராமங்களெல்லாம் 8 கிராம உதவியாளர் பணியிடம் வந்து போட்டிருக்காங்க. சரியா, இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேற்கண்ட பணிகளுக்கு விண்ணப்பியவர்கள் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சரியா, 5 வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். 1/7/2020 கணக்கின்படி குறைஞ்சபட்சம் 21 வயசு இருக்கணும், அதிகபட்சம் 35 வயசு இருக்கணும். சரியா, அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் 15 இருக்கணும். இப்போ வரைக்கும் அதை வந்து ரினியூவல் பண்ணியிருக்கணும். சரியா, சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி கல்வி தகுதி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காலி பணியிடங்களுக்கு தகுதியான நபர்கள் தேர்வு செய்யும் பொழுது பணியிடம் காலியாக உள்ள கிராமம் அல்லது 2 கிலோமீட்டர் சுற்றளவில் அருகாமையில் கிராமங்கள் அளவில்
தகுதியான நபர்கள் கிடைக்காத பட்சத்தில் காலி பணியிடங்கள் அமைந்துள்ள குறுவட்டத்தை சேர்ந்த குறுவட்ட அளவில் மட்டுமே தகுதி வாய்ந்த நபர்கள் பெயர்கள் பரிசீலிக்கப்படும். சரியா? ஸோ கிராமத்தில்னா அது பக்கத்தில் இருக்க 2 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள கிராமங்கள் தகுதி வாய்ந்தவர்கள். அந்த கிராமத்தில் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கதையும் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா குறுவட்டத்தில் பார்ப்பாங்க. சரியா? தகுதியான நபர்கள் தங்கள் கல்வி தகுதி, இருப்பிடம், வயது, ஜாதி ஆகியவை விவரம் கொண்ட ஆவணங்களில் நகல்களுடன் விண்ணப்பங்களை 22/10/2020 மாலை 5 மணிக்குள் எண்ணக்கோட்ட வட்டாட்சியருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கலெக்டர் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதோட விண்ணப்பங்கள் வந்து இல்லை அவங்க கொடுக்கல. ஸோ விண்ணப்பங்களை நீங்கள் அங்கே கேட்டு பாருங்கள். எங்கே நிலக்கோட்டை தாசில்தார் ஆஃபீஸ்லையா இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்லையான்னு தெரியல, நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்படி கேட்டு பார்க்கலன்னா நீங்களாக ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி உங்களுக்கு உங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குமோ அதை ஃபுல்லாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணி சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணி அனுப்புங்க. சரியா? மேக்ஸிமம் அங்கே போய் ஃபஸ்ட்டு விசாரிச்சுருங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் அங்கே போய் விசாரிக்கணும். விசாரித்து அப்ளிகேஷன் கிடைக்கலன்னா, சரியா, நல்லா கேட்டுக்கணுங்க, அப்ளிகேஷன் கிடைக்கலன்னா நீங்கள் ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணுங்கள். அதில் நேமு, அட்ரஸு, கம்யூனிட்டி, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் ஒரு மாடல் கூகுளில் சர்ச் பண்ணினாலே கிடைக்கும். அந்த மாடல் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக பண்ணி இதெல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்புங்க. சரியா? அதை வந்து 22/10க்குள்ளே நீங்கள் அனுப்பணும். இது வந்து நிலக்கோட்டையில் உள்ள வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப். இப்போ அதே திண்டுக்கல் மாவட்டத்தில் குஜிலியம்பாரி, சரியா, குஜிலியம்பாரியில் கிட்டத்தட்ட 9 வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தேவைப்படுது. அதுக்கு யாரெல்லாம்னா எங்கேனா கருங்கல் கிராமம், ஜிடி பொதுப்பிரிவு முன்னுரிமை உள்ளவர்கள், வடுகம்பாடி கிராமம், SCA அருந்ததியர், அது திருக்கூர்ணம் கிராமம், MBC DNC முன்னுரிமை உள்ளவர்கள், குளத்துப்பட்டி கிராமம் BC பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் நீங்களாக பொது முன்னுரிமை உள்ளவர்கள், கூம்பூர் கிராமம் GT பொதுப்பிரிவு முன்னுரிமையற்றவர்கள், பெண்கள், ஆதரவற்ற விதவைகள், சின்னுலுப்பை கிராமம் SC முன்னுரிமை உள்ளவர்கள், தோழிப்பட்டி கிராமம் MBC TNC முன்னுரிமையற்றவர்கள். சரியா? கருக்காலி கிராமம் BC பிற்படுத்த முஸ்லீம்கள் நீங்களாக முன்னுரிமையற்றவர்கள், புதுக்கோட்டை கிராமம் GT பொதுப்பிரிவு முன்னுரிமையற்றவர்கள். ஸோ இந்த 9 வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் தேவைப்படுது. இதுக்கும் அதே மாதிரி தான். சரியா? ஆனால் இதில் என்னன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து வட்டாட்சியர் குஜிலியம்பாறைக்கு வந்து 2/11 வந்து நீங்கள் அனுப்பிச்சா போகிறோம். நான் நிலக்கோட்டைக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா 22/10க்குள்ளே அனுப்பணும்னு போட்டிருக்காங்க. நிலக்கோட்டைக்கு. குஜிலியம்பாறைக்கு வந்து 2/11/2020க்குள்ளே அனுப்பலான்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. யார்? வட்டாட்சியருக்கு அனுப்பிட வேண்டும்னு வட்டாட்சியர் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ நல்லா கேட்டுக்கிடுங்க. 2 விதமான ஊரில் போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட் நிலக்கோட்டையில் போஸ்ட் வந்து 22/10க்குள்ளே அனுப்பணும். குஜிலியம்பாறை வந்து 2/11க்குள்ளே அனுப்பணும். சரியா? இல்லை 9 போஸ்ட்டும் அதில் 8 போஸ்ட். ஸோ உங்களுக்கு 17 போஸ்ட்டு வந்து வேக்கண்டில் இருக்குது. ஸோ உங்கள் என்னென்ன கிராமம்னு சொல்லிட்டேன். நிலக்கோட்டையில் எந்த கிராமம்னா மட்டப்பாறை கிராமம், சித்தர்கள் நத்தம் கிராமம், அடுத்து குள்ளலக்குண்டு கிராமம், வீடு கிராமம், மல்லனம்பட்டி கிராமம், மாலைய கவுண்டன்பட்டி கிராமம், குன்னுவாரன்கோட்டை கிராமம், அடுத்து கணவாய்ப்பட்டி கிராமம். ஸோ இந்த 8 கிராமம். குஜிலியம்பாறையில் கருங்கல் கிராமம், வடுகம்பாடி கிராமம், குளத்துப்பட்டி கிராமம், திருக்கூர்ணம் கிராமம், அதுக்கடுத்து கூம்பூர் கிராமம், சின்னுலுப்பை கிராமம், தோழிப்பட்டி கிராமம், அடுத்து பார்த்திங்கன்னா கருங்காலி கிராமம், புதுக்கோட்டை கிராமம். ஸோ இந்த கிராமத்தில் வந்து வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துலையும் இருக்குது. 5ஆவது பாஸ் பண்ணியிருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரினியூவல் பண்ணியிருக்கணும். இப்போ வரைக்கும் ரினியூவல் ஆகிருக்கணும். ஸோ அவங்க வந்து தாராளமாக இதுக்கு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது கிடைக்கும். உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அனுப்புங்க. நல்லா கடுங்க. இந்தந்த கிராமத்தில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த கிராமத்துக்கு கொண்டு போகுமா, இந்த வீடியோ வந்து அந்த அளவுக்கு போகுமான்னு தெரியலை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்குலாம் சொல்லுங்கள். சரியா? அந்த அளவுக்குள்ள அங்கேனா கிராமத்துலனா இது இருக்குமா என்னன்னு தெரியலை. ஸோ நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. பேசிவிட்டு நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் காமிச்சிட்டு அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லி அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலியமாக ஒரு 17 பேருக்கு வேக்கன்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.